என் செல்ல குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து உனக்கான ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையிலிருந்து ஒருவரை விலகச் சொல்கின்றார். என் பிள்ளை, இன்று நீ இந்த விஷயத்தை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று அறியாமல் நீ உண்டு, உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதிலும் உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் வந்து கொண்டிருக்கின்றது. நான் யார் வம்பு தும்புக்கும் செல்வது கிடையாது. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொள்வது கிடையாது. என்னிடத்தில் யாரை பற்றி என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது. இது போன்றுதான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் எனக்கு ஏன் இவர்கள் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வராகி உனக்கு இன்று சொல்லப்போகின்ற உன் குலதெய்வ வாக்கினிலிருந்து உனக்கான பதில் கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, நீ எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாதது போல இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய விஷயத்தில் தலையிடுகின்றவர்கள் யார் என்பதனையும் அறியாமல் இருப்பது மிகப்பெரிய தவறல்லவா? நீ உன் வேலைகளை செய்வதை தவறு என்று சொல்லவில்லை. அதற்காக உனக்கு கெடுதல் செய்கின்றவர்களை கூட யாரென்று தெரியாமல் நீ இருந்துவிடக்கூடாது. என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை செய்வது யார், கெடுதல் நினைப்பது யார் என்று கூட அறியாமல் நீ எல்லோரிடத்திலும் நல்லபடியாக பழகி கொண்டிருக்கின்றாய். ஆனால் இதிலும் சில நேரங்களில் நீ என்ன செய்கின்றாய் தெரியுமா? உண்மையில் நல்லது நினைப்பவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை அருகில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் உடனிருந்து கொண்டே உனக்கு மிக பெரிய துரோகத்தை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அறியாமல் நீயும் இவர்கள் உனக்கு நல்லது செய்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் இழந்து கொண்டிருக்கின்றாய். நடப்பது என்னவென்று உனக்கு புரியவில்லையா? அல்லது புரியாதது போல நின்று கொண்டிருக்கிறாயா என்று உன் குலதெய்வம் உன்னிடத்தில் கேள்வி கேட்கின்றது. எத்தனை முறை இவர்களால் அவமானப்பட்டிருக்கின்றாய்? எத்தனை முறை இந்த மனிதர்களால் வேதனைப்பட்டிருக்கின்றாய்? அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அவர்களை நம்புவது என்ன விஷயம் என்றுதான் உன் குலதெய்வம் உன் மீது வருத்தப்படுகின்றார்கள். நான் என் பிள்ளைகளை காக்க வேண்டிய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் உன் குலதெய்வம் உன் வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தை சொல்லும் பொழுது அதை உடனடியாக உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு துரோகங்களை செய்கின்ற இவர்களை விட்டு நீ விலகி இருக்க வேண்டிய நேரம். இவர்கள் உனக்கு மிக பெரிய துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியில் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கின்ற விஷயம் உனக்குத்தான் இவர்களை பற்றி சரியாக புரியவில்லை. இதையெல்லாம் நீ இன்னும் சில காலம் இப்படியே விட்டுவிட்டாயானால் அவர்கள் உன் வாழ்க்கையை அப்படியே முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். அவர்கள் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு நன்றாக இருக்கின்ற நீ வாழக்கூடாது என்று எண்ணுகின்றார்கள். இது போன்ற மனிதர்களை உடன் வைத்து கொண்டு நீயும் அங்கே நல்ல வாழ்க்கை வாழ்வதாகத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் குலதெய்வம் இன்று இந்த விஷயத்தை பற்றி பேச வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய குலத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் இது போன்ற துரோகத்தை உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார். அதிலும் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது போன்று நடந்து கொள்கின்றவர்களுக்கு தெய்வம் நிச்சயமாக ஒரு நாள் தண்டனை கொடுக்காமல் விட்டுவிடாது என்பது உணராமல் அவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் நீ செய்கின்ற தவறுகளினால்தான் இவை அதிகமாகிவிட்டது. அதனால் இவர்களுக்கு முதலில் உன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று உன் குலதெய்வம் சொல்லுகின்றார்கள். என் பிள்ளையே, அது மட்டுமல்ல, இவர்கள் தனியாக எதையும் செய்ய முயற்சி செய்யவில்லை. இவர்களோடு கூட்டு சேர்ந்து உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே
உன்னையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் காயப்படுத்த வேண்டும், கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்றுதான் எண்ணுகின்றார்கள். என் பிள்ளை, இது போன்ற வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். இவர்களோடு பழகும் பொழுது உன் மனதிற்குள் எப்பொழுதுமே மிகப்பெரிய தெளிவு இருக்க வேண்டும். நாம் சரியாகத்தான் செய்கின்றோமா? இவர்களை இப்படி நாம் விட்டுவிடுகின்றோமே. நம் வாழ்க்கையில் இது போன்ற கஷ்டங்கள் வருவதற்கு இவர்கள் ஏற்கனவே ஒரு முறை காரணமாக இருந்திருக்கின்றார்களே. அதையும் மீறி மீண்டும் நாம் இவர்களுக்கு இடம் கொடுக்கலாமா என்று நீ சிந்திக்காமல் விட்டதுதான் உன் குலதெய்வம் இன்று உன் மீது மன வருத்தத்தில் வந்ததற்கான காரணம். என் பிள்ளையே, ஒரு முறை இரு முறை அல்ல, ஒருவரால் நீ பல முறை அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றாய். இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்களோடு பழகுவது நிச்சயமாக மிகப்பெரிய தவறல்லவா? இந்த தவறை இனியும் ஒருபொழுதும் நீ செய்துவிடக்கூடாது என்று உன் குலதெய்வம் நினைக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் வரக்கூடிய நேரம் இவர்களுக்கு அது தெரிகிறது என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அதை கெடுப்பதற்கான முயற்சிகளைத்தான் இவர்கள் செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த மனிதர்களுக்கு எந்த அளவில் இடம் கொடுக்க வேண்டும் என்பதனை அறிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு எதிராக திரும்ப போகின்றது. ஏன் தெரியுமா? இவர்கள் நீ சொன்னது ஒன்றும் அவர்கள் செய்வதும் ஒன்றுமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடைசியில் கேட்டால் உன் பெயரை சொல்லி தப்பித்து கொள்ள அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு போதாதா? நான் யார் விஷயத்திலும் தலையிடவில்லை என்று சொல்லி உனக்கு கெடுதல் நினைப்பவர்களையே அருகில் வைத்து கொண்டிருப்பது மிகவும் தவறான செயலாகும். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் இதுவெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், சிறியதாக அவமானப்படுத்தினார்கள், இதற்காகவெல்லாம் ஒருவரை ஒதுக்கி வைக்கலாமா என்று நீ நிச்சயமாக நினைப்பாய். ஆனால் உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மையான விஷயங்களை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அவரவர்களுக்கு தன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை பார்ப்பதை விட அடுத்தவன் வாழ்க்கையில் கெடுதல் நினைப்பதற்கே நேரம் போதவில்லை. இந்த அளவிற்கு ஒருவர் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற விஷயங்களை எண்ணி நீ மீண்டும் மீண்டும் அதை பெரிதுபடுத்தாமல் இருந்து கொண்டிருப்பதனால் அவர்கள் இதற்கு மேலும் உனக்கு பெரிய விஷயமாக செய்ய தயாராகி விட்டார்கள். இப்பொழுதும் நீ சுதாரித்து கொள்ளவில்லை என்றால், இப்பொழுதும் நீ இந்த விஷயத்திலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ளவில்லை என்றால் நாளை உன் வாழ்க்கையானது கேள்விக்குறியாகத்தான் வந்து நிற்கும் என்பதனை மறந்து விடாதே. யாரும் உனக்கு அந்த நேரம் துணையாக இருக்க மாட்டார்கள். நம்முடைய பேச்சினை கேட்காமல் இவர்கள் செய்த இந்த செயல்கள் எல்லாமே இன்று இவர்களுக்கு மிக பெரிய பிரச்சனையாக வருகின்றது. இதைத்தானே நாம் முன்னமே எடுத்துச் சொன்னோம் என்று சொல்லி உன்னை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். என் பிள்ளையே, நான் உனக்கு வலியுறுத்திய பிறகும் உனக்கு கெடுதல் நினைக்கின்ற மனிதர்களை அருகில் வைத்து கொண்டிருப்பாயானால் அதன் பிறகு நானும் உனக்கு உதவிகளை செய்ய மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். இதுவெல்லாம் உன் குலதெய்வம் உன் மீது இப்பொழுது சொல்லியிருக்கின்ற மிக பெரிய குற்றச்சாட்டு. நீ எப்பொழுதுமே உனக்காக இருக்கின்றவர்களை விட்டுவிட்டு உனக்காக இல்லாமல் உன் மீது கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்களுக்காக நீ எப்பொழுதுமே உடனிருந்து கொண்டு உதவி செய்கிறாய் என்று அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள். வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது விட்டுவிட்டால் மீண்டும் இந்த வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது என்று உன் குலதெய்வம் வருந்துகின்றார்கள். உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கின்றது. தெய்வம் எவ்வளவுதான் துணையாக இருந்தாலும் நடக்கின்ற விஷயங்களை நீ கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். நமக்கு நல்லதுதான் நடக்கிறது என்று சொல்லி நீயாகவே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கெடுதல்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருப்பாயானால் தெய்வம் அதற்கு பொறுப்பேற்காது என்பதனை புரிந்து கொள். தெய்வம் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கும்.
ஒவ்வொரு மனிதர்களையும் யார் யார் என்று உனக்கு சொல்லித்தரும். அப்பொழுதும் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை என்றாலும், அல்லது அடையாளம் கண்டு கொண்ட பிறகும் அவர்களை நீ பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை என்றாலும், நாளை உன் வாழ்க்கைக்குத்தான் இது பிரச்சனைகளாக வந்து முடியும் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள். தெய்வம் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நிற்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.